பிரித்து பார்க்க தெரியாது. நம்ம எதை வந்து கற்பனை பண்ணுறோமோ நம்மளோட மனசு அது உண்மையாகவே இப்போ இந்த நொடி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட மனசு அதை 100% நம்ப ஆரம்பிக்கும். நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை நம்மளோட மனசு நம்பிடும். ஸோ அதே மாதிரி நம்ம எதை உணர்றோமோ நம்மளோட உடம்பு அதை நம்பிடும். இந்த ஈர்ப்பு விதினா என்ன? இந்த ஈர்ப்பு விதி வந்து உண்மையா? நிறையா பேர் வந்து நிறையா சொல்கிறாங்க. ஸோ சில பேர் வந்து இந்த ஈர்ப்பு விதி உண்மைன்றாங்க, சில பேர் பொய்ன்றாங்க, சில பேர் இப்படி இதை வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, அது என்ன? அதான் வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். எல்லா வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த குரூப்பில் வந்து நான் டெய்லி அந்த அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நான் வந்து இந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஈர்ப்பு விதி அப்படின்றத வெறும் ஒரே லைனில் சொல்ல போனால், ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இங்கிலீஷில் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்வாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 யோசிக்கிறோமோ நம்மளுடைய எண்ணங்கள் எதை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம உணர்வுகள் எப்படி இருக்குது, எதை நம்ம திரும்ப திரும்ப உணர்றோம், எதை திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். சொல்லப்போனால் அதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தான் அந்த விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. எப்படி இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம் அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தி. இந்த விஷயம் வந்து உண்மை. ஒரு விஷயத்தை வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் அது கீழே விழுவும். இப்போ அந்த புவியீர்ப்பு சக்தியை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கவும் உணரவும் முடியும். இதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும். ஸோ இந்த ஈர்ப்பு விதி இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அதை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ உங்களோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட வாழ்க்கை நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஒருவேளை அப்போ நேர்மறையாக இருந்துச்சுன்னா உங்களோட கடந்த காலத்தில் உங்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி இருந்திருக்குன்னா நேர்மறையாக இருந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நேர்மறையாக யோசிச்சால, நீங்கள் நேர்மறையாக உணர்ந்தனால, நீங்கள் நேர்மறையான ஒரு விஷயத்தை வந்து நம்பி இருந்தனால அதனால தான் இப்போ உங்களோட வாழ்க்கை நேர்மறையாக உருவாயிருக்கும். அதே இது இப்போ உங்களோட வாழ்க்கை எதிர்மறையாக இருந்துச்சுன்னா உங்களோட கடந்த காலத்தில் உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் இது எல்லாமே எதை சார்ந்து இருந்திருக்கும் அப்படின்னா எதிர்மறையாகவே தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு காந்தம் மாதிரி. ஸோ நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்மளை நோக்கி ஈர்ப்போம். அதாவது எதை உணர்றோம், எதை யோசிக்கிறோம், அதை பொறுத்து நம்ம அந்த விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருவோம். இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் ஈர்ப்பு விதி. ஸோ இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போது இதை எப்படி நான் பயன்படுத்துறது? ரொம்ப 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 ஈஸி. என்னன்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம உணரணும். அதே மாதிரி நமக்கு என்ன வேணாமோ அதை பற்றி யோசிக்கவும் கூடாது, அதை பற்றி உணரவும் கூடாது. ஏன்னா நம்ம எதை கவனிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளோட லைஃப்பில் இன்னும் அதிகமாக உருவாகும். அப்போது நம்ம தொடர்ந்து இந்த எதிர்மறையான விஷயம், நெகட்டிவ், இந்த எதிர்மறையிலே நம்மளோட கவனம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளோட வாழ்க்கையில் எதிர்மறையான நபர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான எதிர்மறைக்கு எது ஒத்து போதோ அந்த விஷயத்தை நம்ம திரும்ப 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 நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை ஈர்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் ஈர்ப்பு விதி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன வேணான்றதை கண்டுக்காமல் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி நம்ம உணர ஆரம்பிக்கணும். அதே வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கார் வேணும், இல்லை அதிக பணம் வேணும். அப்போ அதிக பணம் கிடைச்சா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதிக பணம் கிடைச்சா உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கவனம் செலுத்தும் போது நம்ம ஒரு காந்தம். அப்போ நம்ம எதை யோசிக்கிறோம், எதை உணர்றோமோ அதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அப்படின்றப்ப இந்த பணத்தை பற்றி நேர்மறையான விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் போது, நேர்மறையான விஷயங்களை நீங்கள் உணரும் போது அந்த பணத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க. ஸோ இப்படி தான் இந்த விஷயம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட மனசுக்கு இது உண்மையாகவே நடக்குது, இது வந்து பொய்யா நம்மளோட கற்பனை அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது. நம்ம எதை வந்து கற்பனை பண்ணுறோமோ நம்மளோட மனசு அது உண்மையாகவே இப்போ இந்த நொடி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட மனசு அதை 100% நம்ப ஆரம்பிக்கும்.
நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை நம்மளோட மனசு நம்பிடும். ஸோ அதே மாதிரி நம்ம எதை உணர்கிறோமோ நம்மளோட உடம்பு அதை நம்பிடும். இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, 10 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணை மூடி கற்பனை பண்ணும்போது இது மனசு நம்பிடும். அதே அந்த 10 லட்ச ரூபா நமக்கு எந்த உணர்வை கொடுக்கும், அதை நம்ம உணரும் போது நம்மளோட உடம்பு இதை நம்பிடும். இப்போ இந்த இடத்துல மனசும் உடம்பும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த காந்தமாக மாதிரி அந்த சூழ்நிலைகளை, ஸோ அந்த பணம் நமக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம ஒரு செயல் எடுத்து வைக்கும்போது அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். டக்குன்னு வந்து நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், இல்லை டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அதுக்கான செயல் நம்ம செய்யும்போது அந்த பணத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ உங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் சுற்றி பாருங்கள். இப்போ என்ன இருக்குது? சில விஷயம் வந்து எதிர்மறையாக இருக்கலாம், சில விஷயம் வந்து நேர்மறையாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இதில் நீங்கள் உங்களோட ஆழ்மனதுலேருந்து இந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆழ்மனதுலேருந்து இந்த விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாளைக்கு 95% நம்மளோட ஆழ்மனது பேச்சை கேட்டு தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மீதி 5% தான் நம்மளோட மனசு சொல்கிறத கேட்குறோம். அதாவது சுயநிலைவாக அது நம்மளோட கான்சியஸாக இருக்கும். அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸாக வெறும் 5% தான் நம்ம இருக்கோம். அப்போது நமக்கே தெரியாமல் தான் நம்மளோட லைஃப்பை நம்ம லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கான்சியஸாக நம்ம மாறணும். அதாவது இப்போ இந்த நிகழ்காலத்தில் நம்ம இருக்கணும். எனக்கு என்ன சிந்தனை வருது, எனக்கு என்ன உணர்வு வருது, இதை கவனித்து ஒருவேளை அது எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அதை இப்போ இந்த நொடியே மாற்றி நேர்மறையாக கொண்டு வரும். ஓகே, இல்லை நான் வந்து இப்படி தான் திங்க் பண்ணுவேன், என்னால் முடியும், என்னால் அதை பண்ண முடியும், நான் அதை பண்ணிடுவேன், எனக்கு அது கிடச்சிரும். இந்த மாதிரி நேர்மறையான இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, யோசிச்சிங்க அப்படின்னா, உணர்ந்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் அடுத்து உங்களோட லைஃப்பில் திரும்ப கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. அதான் இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. முழுக்க அதுக்கு நீங்கள் தான் காரணம், இன்னொருத்தவங்க காரணம் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். ஸோ ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க இதை பற்றி யோசிச்சுருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க யோசிச்சனால தான் அவங்களால இதை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமுமே. அப்போ நம்மளோட வாழ்க்கையை நாம் தான் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து உறவுகளில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களோட எண்ணங்கள்லேருந்து தான் வந்திருக்கு. உங்களோட ஆழ்மனதுலேருந்து தான் இந்த எண்ணம் வந்திருக்கும். இப்போ ஆழ்மனது அப்படின்ற விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கையை 95% உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆழ்மனதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நம்மளோட மனசை யூஸ் பண்ணி இந்த ஆழ்மனதை சேஞ்ச் பண்ணலாம். கான்சியஸ்னஸ் நம்ம கான்சியஸாக, அதாவது சுயநலமாக இருந்து ஒரு விஷயம் யோசிக்கும் போது, உணரும் போது, இதை நம்ம திரும்ப பண்ணும்போது இது ஆழ்மனதுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆழ்மனதுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது புதுசாக உருவாயிரும். அப்போ அது புதுசாக உருவானதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இது நம்மளோட வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அதில் அதிகமாக நேர்மறையாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை நேர்மறையாக இருக்கும். இல்லை அதிகமாக அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை அதிகமாக எதிர்மறையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆழ்மனதுக்கிட்ட எதை கொடுக்க போகிறீங்க, உங்களோட மனசை யூஸ் பண்ணி ஆழ்மனதுக்கிட்ட எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் உணர போகிறீங்க, நீங்கள் எதெல்லாம் நம்ப போகிறீங்க. ஸோ இப்படி தான் இந்த விஷயம் இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் நேர்மறையாகவே நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நேர்மறையாயிரும். ஸோ இப்போது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன உணர்றீங்க, நீங்கள் எதை நம்புறீங்க, அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். அண்டு உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.